பிரச்சாரத்தின் இடையில இன்னைக்கு தேர்தல் நடக்குது. இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இன்றைய தினத்தில் இந்த 18வது நாடாளுமன்ற தேர்தலில் 7 கட்ட தேர்தல் நடக்குது நாட்டில். இன்று தொடங்கி ஜூன் மாதம் 4ஆம் தேதி முடிய போகுது. இன்று நடக்கக்கூடிய தேர்தல் இந்தியா முழுவதிலும் 102 தொகுதிகளில் 21 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசத்திலும் நடக்குது. அதில் அதிகமான தொகுதி நடக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் 39 தொகுதி, பாண்டிச்சேரி உள்ளிட்டு 40 தொகுதி. இந்த 40 தொகுதிகளில் மட்டுமல்லாமல் 102 மற்ற மாநிலம் நடக்கக்கூடிய தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி அமோகமான வெற்றி பெறும் என்றுதான் கணிப்புகள் கூறிக்கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிறைய இடங்களை பிடிப்பார்கள் என்ற ஒரு யூகம் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் காலப்போக்கில் பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடந்து, குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் செய்திருக்கிற பிரச்சாரங்கள் மக்களுடைய இதயங்களை துளைத்து ஈட்டியாக பாய்ந்து நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் பாரதிய ஜனதா கட்சி எதிராகத்தான் கிளப்பி விட்டுருக்கு. அது தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அது பரவி இருக்கிறது. தமிழகம் முதல்வர் செய்திருக்கிற அந்த பிரச்சாரம், எடுத்து வைத்த வாதங்கள், அவர் எடுத்து வைத்திருக்கிற தேர்தல் அறிக்கையினுடைய சாராம்சம், இந்தியா கூட்டணி ஏன் வர வேண்டும் என்ற அடிப்படையில் சொன்ன அத்தனையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கே ஒரு விழிப்புணர்ச்சி ஊட்டக்கூடியதாகத்தான் இருந்திருக்குன்னு எங்களுக்கு வந்த ரிப்போர்ட். நாங்கள் மற்ற மாநிலங்களில் உள்ள நிலைமைகளை கேட்டு அறியும் போது இது மிகச்சிறந்த தாக்கத்தை உருவாக்கிறது என்று தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். அவர்கள் நினைக்க மாதிரி இது ஆட்சியாளர்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஐபிஏ என்ன சொல்றாங்க அப்படின்னா 180க்கு மேலே பிஜேபி வரவே வாய்ப்பில்லைங்கிற அளவுக்கு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. தேர்தல் என்பது இறுதியில் முடிவு செய்ய வேண்டியது அல்லாவுடைய புறத்திலிருந்து, ஆண்டவனுடைய புறத்திலிருந்து. மக்கள் அவருடைய கடமை செய்வார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரமும், இது இந்தியாவிலே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நிலைமையும், இந்திய கூட்டணியில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேரும் ஒன்றை மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நான் 10 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சியினர் நிறைய கேரண்டிகளையும் உறுதிமொழி அளித்திருக்கிறார்களே தவிர எந்த ஒரு உறுதிமொழியும் அவர்கள் நிறைவேற்றவே இல்லை என்கிறது தான் நாட்டு மக்களை இப்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிற உண்மை. இன்னும் வரப்போகிற காலத்தில் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்கிறார்களே தவிர இவ்வளவு காலமாக என்ன செய்தார்கள் என்று இதுவரை அவர் சொல்லவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. அது குற்றச்சாட்டு மட்டுமல்ல, மக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆக இந்த இந்திய கூட்டணியின் சார்பாக எல்லாருடைய கருத்தின் எழுப்பாண்டா மத்தியில் உள்ள ஆட்சி நிச்சயமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்தில் 40 தொகுதிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்கிற கணிப்பு தான் இருக்கிறது. நாங்கள் ஒரே தொகுதி ராமநாதபுரம் தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறோம். ராமநாதபுரத்து தொகுதியில் போட்டியிட்டு மத ஜாதிகள்லாம் கடந்து எல்லா மக்களுடைய நல்ல ஆதரவும் அந்த தொகுதியில் எங்களுக்கு இருக்கிறது. அங்கே நவாஸ் கனி அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் ஜாதி மதத்தை பார்த்து வாக்களிக்கல. அவர் 5 ஆண்டு காலமாக அந்த தொகுதியில் செய்திருக்கிற சாதனைகள், மக்களோடு அவர் கொண்டிருக்கிற நட்பு, அவர்களுக்காக வேண்டி செய்திருக்கிற நல்ல காரியங்கள், அது அத்தனையும் அந்த தொகுதி மக்கள் நம்புகிறாங்க, நேரடியாக வாழ்த்துக்கிறாங்க. எங்கே போனாலும் வாழ்த்து தான் கிடைக்கிறத தவிர வசைப்பாடுவதை நான் கேட்கவில்லை. உங்களுக்கு கிடைச்சது ஒரே ஒரு தொகுதி தான். ஆமா, அதுவும் ஓபிஎஸ் நினைக்கிறாரு. ஆமா, அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது போட்டியா இருப்பாரா? இல்ல, கடுமையான போட்டி தான். கடுமையான போட்டி தான் அவர் ஏற்பாடு கொண்டு இருக்கிறாரு. ஆனா அந்த தொகுதி மக்களுடைய உணர்வுகளும் வாக்காளர் பெருமக்களுடைய பெருவாரியான வாக்காளருடைய பெருமக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, இது மத ஜாதி பார்த்து நாங்கள் வாக்களிக்க விரும்பவில்லை. இந்த 6 தொகுதியிலும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 6 தொகுதியில் உள்ள வாக்காளர் பெருமக்களுக்கு எங்கள் எம்பி செய்திருக்கிற நல்ல காரியங்கள் ஆழமாக போயிருக்கு. ஜாதி மதத்தை கடந்து எல்லாருமே பாராட்டக்கூடிய இருக்கிறாங்க. அது ராமேஸ்வரம் ஒரு மத ரீதியான இடம்.
அந்த மத ரீதியான இடத்துலையும் ஒரு முஸ்லீம் எம்பி என்ன நல்ல காரியம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணியிருக்கிறார் என்று இந்து மதத்தில் உள்ள பெரியவங்களும் சொல்லக்கூடியதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அதனால ஓபிஎஸ் நிற்கிறாரு, அவருடைய இதை நிற்க தான் அவருடைய ஆங்கிளில் அவர் பாடுபட்டு தான் இருப்பார். ஆனால் அதெல்லாம் மீறி ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நவாஸ் கனி ஏணி சின்னத்தில் வெற்றி பெறுவாங்கிறது எங்களுடைய கணிப்பு. முன்னப்பதும் இல்லாத அளவுக்கு பாஜக தலைவர்கள் தொடர்ச்சியா தமிழகத்துக்கு வந்துட்டே இருக்காங்க. ஆமா, இது ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க தமிழகம்? இல்ல, அதாவது தமிழகத்தில் பிரதமர் உள்ளிட்ட மாநில அகில இந்திய தலைவர்களும் சரி மற்றவர்களும் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க இல்லாத ஊருக்கு போகாத வழியை காட்டக்கூடிய பிரச்சாரம் தான் பண்றாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரச்சாரத்தை அவங்க பண்ணவில்லை. ஒரு கற்பனையில் பேசுறாங்க, இதெல்லாம் செய்ய போறோம் அதெல்லாம் செய்ய போறோம்னு பேசுறாங்களே தவிர இதெல்லாம் செஞ்சோன்னு அவங்க சொல்லலை. தமிழ்நாட்டு மக்கள் 10 ஆண்டு காலமாக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்னென்ன நன்மை செய்தா என்று தமிழ்நாட்டு மக்களிடத்தில் சொன்னா நல்லா இருக்கு. ஒன்று முக்கிய தமிழ்நாட்டு மக்கள் கேட்டது சமீபத்தில் நடந்த வெள்ளப்பெருக்கு, அதனால பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுக்கு வெள்ளப்பெருக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணம் கொடுக்க கேட்டா தமிழக அரசுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு பைசா கூட இதுவரை கொடுக்கவில்லை என்பதுதான் எல்லோரும் பேசக்கூடியது. தமிழ்நாட்டில் உள்ள எந்த பகுதி போனாலும் ஏன்னா வெள்ளம் பாதிக்கப்பட்ட நேரத்தில் இவர் வரல, எங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் வரல. அது சரி, ஆறுதல் சொல்ல வராவட்டி போனாலும் சரி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் நிதியுதவி இவங்களும் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உதவி கேட்டு கூட ஒரு பைசா கூட நீங்க தரல. அப்படி தராத போது நீங்க எந்த அடிப்படையில் வாக்கு கேட்கிறா என்ற செய்தி நான் சொல்ல, அரசியல் கட்சி சொல்ல, மக்கள் சொல்றாங்க. எல்லாம் எங்க இப்போ அந்த பகுதி பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களே பேசுறாங்க. இது ஏதோ அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கறதா தவிர மக்கள் ஆதரவா இல்லை. நன்றி.